பெருமானார் அவர்களுடைய காலத்திலேயே மோமின்களுடைய வளர்ச்சிக்காக மோமின்களில் யார் தேவையுடையவர்களாக இருக்கிறார்கள், ஏழை எளியவர்களாக இருக்கிறார்கள், இயலாதவர்களாக இருக்கிறார்கள், அவர்களுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி பெருமானார் அவர்கள் காலத்திலேயே அது நடைமுறைப்படுத்தப்பட்டது என்பதாக வரலாற்றிலே பார்க்கிறோம். நாட்டில் பொருளாதாரம் என்பதை ஒரு மிகப்பெரிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் வைத்து நீங்கள் மறுமைக்குண்டான சேகாரத்தை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறது. மூன்று விஷயம் உங்களுடைய மரணத்திற்கு பிறகு பின்வரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதா மாத்த இப்னு ஆதம் இன்கதா அமலுஹு இல்லா பி ஸலாஸத்தி. ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய அமல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது. ஆனால் மூன்று விஷயத்தில் இருந்து அவனுக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒன்று என்ன?